அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம விதையை விதைக்கிறோம் இல்லைங்களா? இப்போ விவசாயம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒரு சீட விதையை விதைக்கிறோம். விதையை விதைச்சு என்ன ஊத்துறாங்க? அடுத்தது தண்ணி ஊத்துறோம் இல்லைங்களா? அப்ப அந்த விதை விதைச்சத பிறகு தண்ணி ஊத்த பிறகு தான் அது என்ன வருது? ஒரு செடியா ஒரு மரமா வருது. ஹல்லேலூயா. ஆனா இங்க கர்த்தர் பவுல் சொல்றார், விதை விதைக்கிறதுனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறதுனால அல்ல, விளைய செய்கிற கர்த்தரால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க வேலை செய்யலாம், பிசினஸ் பண்ணலாம், எது பண்ணாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? நான் என்னால நான் ஒலிக்கிறேன், நான் 12 ஹவர் ஒலிக்கிறேன், நான் இரவும் போல என்ன பண்ண கஷ்டப்படுறேன், நான் படிச்சிருக்கிற எல்லாம் உண்மைதான், அது 100% உண்மைதான். ஆனா எது செய்தாலும் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் அது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. month of increase. கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாரா? உயர்த்த போகிறாரா? ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்ணலாம், வேலை செய்யலாம், எது ஊழியம் செய்யலாம், எது பண்ணாலும், நம்ம எவ்வளவு ஒழிச்சாலும், எவ்வளவு ஊழியம் செய்தாலும், எவ்வளவு செபித்தாலும் கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, இப்ப ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, ஈசாக்கு வந்து பஞ்ச காலமா இருக்கிறபடியா நான் என்ன பண்றேன்? வேற தேசத்துக்கு போயிடலாம்னு சொல்லி இருக்கும்போது பாருங்க, எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 26:1 இருந்து வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 26:1. ஆபிரகாம் நாட்டில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்ச தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அகிலமெலேக்கின் இடத்தில் கேராவுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகலாம், நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திற்கு குடியிரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பயங்கரமான பஞ்சம் என்ன இருக்குதுங்க சிஸ்டர்? ஃபேமின் பஞ்சம் இருக்குது. அப்ப பஞ்ச காலத்துல இப்ப எப்படி தண்ணி பஞ்சம் இருக்குது, சாப்பாடு பஞ்சம் இருக்குது இல்லீங்களா? அது மாதிரி ஒரு பஞ்சம் இருக்குது. ஆனா இங்க என்ன பஞ்சம்னா, எதை விதைச்சாலும் என்ன பண்ண மாட்டேங்குது? வளர மாட்டேங்குது. அந்த நிலம் காஞ்சி போய் இருக்குது. இப்ப ஈசாக்கு நினைக்கிறா, சரி போயிடலாம், நம்ம பிசினஸ் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, சரி நம்ம போலாம். உலகத்துக்கு எதிர்த்து எதை குறிக்குதுன்னா உலகத்துக்கு குறிக்குது. அப்ப அவரு அந்த வானாவோடு இப்ப பஞ்சமா இருக்குது, நம்ம எதிர்த்துக்கு போலாம் சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்றாரு தரிசனமாகி, நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ விதைய போடு, அது பஞ்சமா இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஈசாக்கு நினைச்சிட்டு இருந்தா, நான் விதை விதைக்கிறேன், நான் தண்ணி ஊத்துறேன், அதனால தான் செடி வளருது, அதனால தான் விவசாயம் நடக்குது. ஆனாலும் கர்த்தர் அன்னைக்கு சொன்னார், நீ விதை விதைக்கலாம், நீ தண்ணி ஊத்தலாம், நீ எல்லாமே செய்யலாம், ஆனா அதை விளைய செய்கிற கர்த்தர் நான் தான் என்று கர்த்தர் அன்னைக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கிறார், ஒரு இன்கிரிமென்ட் கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உங்க வீடு ஒரு பஞ்ச காலமா இருக்குதா? ஒரு ட்ரையானது போல இருக்குதா? அடிக்க கூட கட்ட முடியாம இருக்கிறீங்களா? ஏதோ கஷ்ட காலத்துல இருக்கிறீங்களா? இந்த நேரத்துல கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு உயர்வு தருகிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிச்ச பிறகு என்ன நடக்குது பாருங்க. 12 வாசிக்கல. ஹல்லேலூயா. 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் ஐஸ்வரனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 14 வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு போதுங்க. ஹல்லேலூயா. இப்ப பஞ்ச காலத்துல ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு விதை விதைக்கிறதுனால கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சா? 100 மடங்கு ஆசீர்வதித்து தான் ஆண்டவருடைய வார்த்தை சிஸ்டர். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீ வனாந்திரத்துல இருந்தாலும் அந்த வனாந்திரத்தை ஆண்டவர் வயல்வெளியா மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனாக்கு பாருங்க 14 நாளாகுது. பிறர் பொறாமை படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? ஏன்னா நான் விதை விதைக்கிற
செடி வளர மாட்டேங்குது, நான் விதைக்கிற விவசாயம் நடக்க மாட்டேங்குது, நான் பிசினஸ் பண்ற அற்புதம் நடக்க மாட்டேங்குது, நான் வேலை செய்யற என் வாழ்க்கையில ஒரு உயர்வு வர மாட்டேங்குதுன்னு ஒருத்தர் பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. நீ வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறபடியால் பஞ்ச காலமா இருந்தாலோ வியாதியா இருந்தாலோ போராட்டமா இருந்தாலோ அதுல இருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டலாமா? ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் the month of increase. உங்க வாழ்க்கை ஒருவேளை பஞ்சமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில கஷ்டமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், ஒரு மாதம் இந்த மாதம் வட்டிக்கு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், எங்க பார்த்தாலும் கடன்கள் பிரச்சனைகள் போராட்டத்துல இருக்கலாம். ஆனா இந்த கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. இப்ப பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொண்டு இந்த மாதத்துல முழுவதும் ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, நான் போன Thursday நிர்மலாக்கா வீட்டுல நாங்க ப்ரேயர் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 hour நல்லா ஜெனிச்சு ப்ரேயர் பண்ணிருந்தோம். அப்ப அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 2019 டிசம்பர் நான் எங்க இருந்தேன்னா அந்த மொட்டை மாடி இல்லைங்களா, அந்த டெரஸ்ல நான் என்ன பண்ணிருந்தேன், ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டெரஸ்ல நான் ப்ரேயர் பண்ணி இருக்கும் போது அப்ப ஒரு மேகம் அப்படியே விஷன் ஓபன் விஷன்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மேகம் அப்படியே ஃபுல்லா சுத்துது, அப்படியே ஃபுல்லா இருந்துட்டு அங்கங்க பேட்ச் பேட்சா இருக்குது. ஓகேங்களா? கிளவுட் அங்கங்க அந்த வானம் ஃபுல்லா என்ன இருக்குதுன்னா அங்கங்க மேகம் இருக்குது. அப்ப அந்த மேகத்தை பார்த்து நான் என்ன பண்றேன், அப்ப டிசம்பர் கரெக்டா அந்த நியூ இயர்க்கு வரதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் இருக்குது. அப்ப நான் ப்ரே பண்றேன், என்னது அங்கங்க பேட்ச் பேட்சா இருக்குது மேகம்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். பார்த்த பிறகு கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மேகம் ஃபுல்லா கருப்பாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த திக்கு கிளவுட் அது எப்படி இருக்குதுன்னா அந்த மேகம் ஃபுல்லா நான் உட்கார்ந்து இப்படி மேல பாக்குறேன், அந்த மேகம் ஃபுல்லா கருப்பாயிடுச்சு. ஹalleluya. அப்ப நான் உள்ள